கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக ஒரு வித்தியாசமான முறையில் இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து அதை நல்லா வறுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும், நல்லா கலர் மாறுற வரைக்கும். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு காராமணி எடுத்துக்கலாம். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டு அப்படியே ஆற வச்சுக்கிட்டே வரலாம். 1/4 கப் அளவுக்கு கொள்ளு, இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் உடம்புக்கு நல்லா எனர்ஜி கொடுக்கறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, இது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும், அதையும் நல்லா வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, அது போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டிருக்கேன், அதையும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே ஒரு தட்டில் சேர்த்து ஆற வச்சுக்கிட்டே இருக்கலாம். காஞ்ச மிளகாய் நம்மளோட காரத்துக்கு ஏற்ப போட்டுக்க வேண்டியது தான். கருவேப்பிலை காலையிலே அலசி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1 கைப்பிடி அளவு உப்பு, அதையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் வறுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்புங்களோட சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும், சூட்டோடு அரைக்க வேண்டாம். நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி இட்லி பொடியை ஒரு பேப்பரில் போட்டு ஆற வச்சுக்கலாம், சூடாக இருக்கும் இல்லையா, அப்போ தான் ஸ்டோர் பண்ணும்போது கெட்டு போகாது, சீக்கிரமாக எடுத்து நம்ம ஸ்டோரேஜில் போட்டு மூடி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.